நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிருச்சு. நீதிமன்றத்தில் என்ன விசாரணை என்று விசாரித்து ஏப்ரல் 20ஆம் தேதி முதற்கட்ட விசாரணை தொடங்கி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கும். நீதிமன்றத்தில் வாத பிரதிவாதங்கள் இருதரப்பு வைக்கப்படும். அது நீதிமன்ற முடிவுக்கு, நீதிமன்ற தீர்ப்புக்கு நம்ம போகவே இல்லை, போகவும் கூடாது. அந்த பெஸ்டலுக்குள்ள நம்ம எப்பவுமே போக கூடாது. ஆனா அதை சாக்காக வைத்துக் கொண்டு சங்கீதா அவருடைய கேரக்டர் குறித்து அவங்க யாரோ இயக்குறாங்க, யாரோ பணம் கொடுத்துட்டாங்க, அப்படிலாம் ஒன்றும் தேவையே கிடையாது. எனக்கு சங்கீதா அவருடைய குடும்பம் குறித்து தெரியும். ஈழத் தமிழர்கள் எத்தனையோ உறவினர்கள் நம்ம சொல்லியிருக்காங்க. யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய குடும்பம், லண்டன்ல நல்ல செட்டிலான குடும்பம், பணத்திலையும் பொருளாதாரத்திலையும் வசதி வாய்ப்பிலையும் அந்தஸ்திலையும் சாதாரண குடும்பம் கிடையாது, பெரிய குடும்பம் தான். அவங்களுக்கு பண தேவையும் பெரிய தேவையெல்லாம் கிடையாது. அவங்க வாழ்ற அளவுக்கான பண தேவை அவங்களுக்கு இருக்கு. அந்த குடும்பம் அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் பாத்துக்குவாங்க. அவ்வளவு வசதியான குடும்பம் தான். அப்ப அவங்களுக்கு பணத்தை வாங்கிக்கிட்டு விஜய்க்கு எதிராக நிக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. இவ்வளவு பெரிய புகழ் கொண்ட ஒரு நடிகன், அவருக்காக சாகரன்னு சொல்லக்கூடிய ரசிகர்கள் கூடிய நடிகனை எந்த மனைவியாவது வெறுப்பாங்களா? முதலமைச்சர் கனவுல இருக்க ஒருத்தர் நாளைக்கு அவர் முதலமைச்சர் ஆயிட்டாருன்னா அவங்க முதலமைச்சர் மனைவி அப்படி ஒருத்தவங்க எதிர்ப்பாங்களா? அப்ப அதை தாண்டி காரணங்கள் இருக்கு. அதை நீதிமன்றம் பார்த்துக் கொள்ளும்.